பவுலும் சீலாவும் அதாவது வேதனையின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில அவங்க அடி வாங்கி, அதாவது 40க்கு ஒரு அடி கம்மியா அத்தனை அடி வாங்கிட்டாங்க. வாங்கி இப்ப தொழு மரத்துல கையும் காலையும் கட்டி போட்டிருக்கிறாங்க. எல்லாரும் தூங்குறாங்க. வார்டன், ஜெயில் வார்டன் தூங்குறாங்க. எல்லாம் அங்க இருக்கிறவங்க, காவல் காக்கிறவங்க எல்லாம் தூங்குறாங்க. இவங்களுக்கு மட்டும் தூக்கம் வரல. வேதனை ஒரு பக்கம், அடிப்பட்ட வலி ஒரு பக்கம். இதன் மத்தியில அவங்க என்ன பண்றாங்களாம்? தேவனை துதித்து பாடினார்களாம். அல்லேலூயா. எப்படிங்க இந்த பாட்டு வரும்? அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்ம நல்லா சொகுசா வாழும் போது தேவனை துதித்து பாடுவது பெரிதல்ல. நாம் கஷ்டப்படும் போது, பிரச்சனைகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, நம்மை சூழ்ந்து சூழ்நிலைகள் தாறுமாறா இருக்கும் பொழுது, அந்த நேரத்துல நாம் தேவனை துதிக்க வேண்டும். அப்படிதான் இந்த பவுலும் சீலாவும் துதித்தார்கள். அப்படி துதித்த உடனே அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்ததாம். இன்னைக்கு நீங்க துதிக்கும் போது உங்க குடும்பத்துல இதுவரைக்கும் கட்டப்பட்ட எல்லா கட்டுகளையும் என் தேவன் அசைப்பார். ஹல்லேலூயா.